விஜய்க்கு வந்து சப்போர்ட்டா பேசினாருனாக்கா விஜய் கூட கட்சியில சேர்ந்து எதனா ஒரு பதவியில இருந்தால் தான் அது பண்ண முடியும். அப்படி பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் இந்த மாதிரி சினிமாவில் இருந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணாக்கா பின்னாடி ஃபியூச்சரில் தனுஷ்க்கு வந்து பெரிய பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் தனுஷ்க்கு பிரச்சனைன்னு சொல்லவா வேணும். ஏன்னா எவ்வளோ ரூமர்ஸ் வரும், எவ்வளோ பிரச்சனை வரும். சும்மா போகிற போக்கெல்லாம் கொளுத்தி விட்டு போவானுங்க தனுஷ் மேலே. அவன் பொண்டாட்டி எதனா பிரிஞ்சு போனால் கூட எங்கேயோ எவனோ ஒருத்தன் பொண்டாட்டி பிரிஞ்சு போனால் கூட தனுஷ் தான் காரணன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரவர்சரி கிரியேட் பண்ணுற ஒரு ஹீரோ தனுஷ். கண்டிப்பாக தனுஷை வந்து இன்வைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரு ரூமர்ஸாக தான் போச்சு. ஸோ நம்மளா ஓவர் இமேஜினேஷன் பண்ணிக்கணும் இது எல்லாமே. ஸோ இவங்களுக்குள்ளே எந்த ஒரு சண்டையுமே கிடையாது. இவங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கிற மாதிரி ஒரு நார்மலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். அங்கங்கே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் மீட் பண்ணுறது, இல்லை நார்மலாக ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுற போராட்டம் பண்ணுறதுல மீட் பண்ணுறது, இல்லை எதனா ஒரு ஆடியோ லஞ்சில் கலந்துக்கிறது, இது எல்லாமே நார்மலாக பண்ணுவாங்க. இப்போ கூட சொல்ல முடியாதுங்க, ஃப்யூச்சரில் தனுஷ் படத்துக்கு விஜய் வந்து கெஸ்ட்டாக வந்தாலும் வரலாம் ஆடியோ லஞ்சுக்கு. ஸோ எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எதிர்பார்க்காம நடக்கும் இது எல்லாமே.